அப்படிங்கிறத சொல்றதான். தீமைகள் வரும் அப்படிதான் சொல்றதுதான். அறம் செய்யணும். அறம் செய்ய, அறம்னா என்னது? முதல்ல அறம்னா அதுல முதல் நம்ம அறத்துல ரொம்ப முக்கியமா வலியுறுத்துறது ஈதல் தான். ஈதல் தான் முதல் அறமா நமக்கு சொல்றாங்க. அதாவது அறத்தோட இருப்பது கல், காமம், கொலை, களவு, பொய், இந்த 5 பஞ்சமா பாதகம் இல்லாம இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் ஈதல் பண்ணணும். இது 5 இருக்கணும். ஈதல்லாம் நல்ல அதுக்குதான் தீவினை விட்டு ஈட்டல் பொருள். ஈதல் அறம்தான். ஆனா அது அறம், அது எப்படி இருக்கணும்? பொருள் எப்படி ஈட்டணும்? தீவினை விட்டு ஈட்டல் பொருள். அதான் அது மாதிரி தீவினை விட்டு ஈட்டணும். அத பொருளை கொண்டு ஈதல் செய்யணும். அப்பதான் அது அறம். இல்லாட்டி போனா எங்கிட்ட கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு அதை போய் ஈதல் பண்ணா அது அறம் கிடையாது, அது பாவம் தான் வரும். இல்ல அது மாதிரி அதுக்குதான் அறம். அறத்திலே இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் இதா தன்மையா சொல்றது ஈதல் அப்படிங்கிறதுதான். ஈதல்னா என்னது? எளியவர்களுக்கு கொடுப்பது, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது. அத சொன்னோம்னா கம்யூனிசம் அப்படின்றாங்க இல்லையா? அதாவது எல்லாரையும் சரிசமமா பாக்குறதா. நம்ம இதுல தமிழர்களே அதாவது அது முக்கியமா யாருமே உணவு இல்லாம இருக்க கூடாது. ஜகத்தினை அழித்திடுவேன் அப்படிங்கிறல பாரதி ஒரு பாட்டு பாடுவாரு. தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழைத்திடுவேன் பார். அது மாதிரி அந்த உணவு ரொம்ப முக்கியம். முதல்ல உணவு தான் ஈதல்ல. முதல்ல ஈதல்ங்கிறது அறத்துல ரொம்ப அது முதன்மையானது. அந்த முதன்மையான ஈதல்ல முதன்மையானது உணவு அளித்தல். ஒருத்தன் பட்னி அடக்கும் போது நம்ம இங்க விருந்து சாப்பிட்டு இருக்க கூடாது இல்லையா? அது மாதிரி அதுதான் நம்முடைய தமிழருடைய மரபே. அதுதான் மரபே. அதுதான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வருது. அதனாலதான் அப்ப எல்லாம் அன்னச்சத்திரம் எல்லாம் இருக்கும் இல்ல, அன்னச்சத்திரங்கள்லாம் வச்சிருப்பாங்க. தானத்திலே தானத்திலே சிறந்த நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படின்னு பாடுவார் இல்லையா? ஞானத்திலே, அப்புறம் தானத்திலே, தானத்திலே, மோனத்திலே சிறந்த நாடு அப்படின்னு பாரதி பாடுவான் இல்லையா? மாதிரி அறம். அப்ப அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உனக்கு என்ன நன்மை விளையும்? அதை நினைச்சுக்கணும். ஈதல் மட்டும் அறம் கிடையாது. அறம் செய்யறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு, உனக்குடைய தகுதி என்ன அப்படின்னா கல், காமம், கொலை, களவு, பொய் 5 பஞ்சமா பாதகம் நீங்கி இருக்கணும். அதை செய்யாம இருக்கணும். அதுதான் முதல் அறம். அதுக்கப்புறமா அந்த ஈதல் பண்ணணும். அத நினைச்சுக்கோங்க. அறம்னா ஈதல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன வேணா பண்ணலாம், பஞ்சமா பாதகம் எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த மாதிரி அன்னதானம் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிரும் அப்படின்லாம் நினைச்சுக்குவாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஊழல் அது இது என்னன்னா கொள்ளையடிப்பாங்க, ஊழல் பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க, பொய் பேசுவாங்க, புரட்டு பேசுவாங்க, மத்த சொத்தை கொள்ளையடிப்பாங்க. எல்லாம் பண்ணிட்டு அன்னதானம் பண்ணிட்டா சரியா போயிரும் நினைக்கிறான். அது அப்படிலாம் கிடையாதுங்க. அதெல்லாம் அதுக்குதான் சரியா புரிஞ்சுக்கணும். நடைமுறையில அப்படிதான் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. அது கிடையாது அப்படி. அது அறத்திலையும் வராது, ஈதல்லையும் வராது. அது இன்னும் உனக்கு பாவத்தை தான் சேர்த்து கொடுக்கும். சரிங்களா? அதனால சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள போகணும் நம்ம பாடத்துக்குள்ள. சரிங்களா? அப்படி என்ன சொல்லாரு? 10 மந்திரத்துல சொல்வாரு. புறநானூறுல நம்ம தமிழ சங்க இலக்கிய பாடலே இருக்கு பாருங்க. புறநானூற்றுல பாடுவார் ஒரு பாடல். செல்வத்து பயனே ஈதல் தான், துய்ப்போம் எனினே தப்புன பழவே. நிறைய தப்புகள் நடக்கும். தவறுனோட சொல்ல பாருங்க, தப்பு நடக்கும்.
தெரிந்தே செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்தே செய்வது. கண்ணதாசன் வரி இல்லையா? அப்படி அப்படி நிறைய செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவை. எவ்வளவு சுருக்கமா ஆணித்தரமா அப்படி புறநானூற்று பாடல் அதெல்லாம் அந்த வரியெல்லாம் வரும். அப்ப அந்த மாதிரி சங்க இலக்கிய பாடல்கள் அப்படியே வந்து அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா புலவர்கள்லாம் போய் பாடுவாங்க. அப்ப எல்லாம் வந்து இந்த ஏழை அப்படிலாம் இல்லை, எல்லாரும் ஒரு நிலம் இருக்கும், ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் மொத்தமா வறுமைங்கிறது மழை இல்லாட்டி போனா அந்த வறட்சி வரும்போது பஞ்சம் வரும். பஞ்சம் வரும். அப்ப வந்து நிறைய வந்து எல்லாருக்குமே அந்த வறுமை இருக்கும். பஞ்சம் ஏன் நாட்டுல பஞ்சம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, மழை இல்லாம. அப்ப அப்படி இருக்கும், எல்லாருக்குமே அது இருக்கும். இப்ப அந்த வரும் வரும் அப்ப அந்த சங்க இலக்கிய பாடல்லாம் பார்த்தா அந்த இவங்கதான் கூத்து நடத்துறவங்க, கலை கூத்தாடிகள், நாடகம் நடத்துறவங்க, இந்த மாதிரி ஊர் ஊரா போய் அங்கெல்லாம் பாடுவாங்க இல்லையா. அப்புறம் வந்து இவங்க புலவர்கள் எல்லாம் வந்து பாடுறாங்க இல்லையா. இவங்களுக்குதான் வந்து அவங்க அரசன் வந்து எல்லாம் வாரி வாரி கொடுத்து அவங்களையும் வந்து சந்தோஷமா வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து இப்ப எல்லாம் ஏழை ஏழை, அந்த ஏழை ஏழைன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோபமா வரும். என்னமோ தெரியல, நீங்க என்ன வேணா நினைச்சிருக்கேன். ஏழை எப்படி வந்தான்? ஒருத்தன் எல்லாத்தையும் சுருட்டி ஒரு பக்கம் குமிச்சு வச்சுக்கிட்டா அப்புறம் எப்படி வரும்? ஒரு பக்கம் ஏழையாதான் போவான். இவங்க எல்லாம் ஏழை நாடு வேணா விளிம்பு நிலையில் இருப்பவர்கள், அப்புறம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க. யாரு இந்த மாதிரி வறுமையா இருக்கிறது? கோடி கோடியே, நம்ம கோடி எல்லாம் இப்ப பெருசே இல்லை, 10,000 கோடி 1,00,000 கோடி அப்படி எல்லாம் பேசுறாங்கப்பா. அதெல்லாம் ஒரு பக்கம் நீ குமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் எப்படி போகும்? ஏன் அப்பெல்லாம் வந்து இந்த சாப்பாடு இல்லைங்கிறதே இல்லை. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நெற்களஞ்சியம்னு வச்சிருப்பாங்க, கருவூலம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே நிலவரை எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த கோயில்லாம் பாத்தீங்கன்னா பிரகாரம் பிரகாரமா கட்டி வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் அந்த ஒரு போர் வரும்போது, ஒரு வெள்ளம் வரும்போது மக்களை பாதுகாக்கிறதுக்காக அதுக்குள்ள எல்லாம் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. 5 பிரகாரம் 5 பிரகாரம் கட்டுறதுக்கு அது வந்து எதுவும் அந்த மாதிரி மக்களுக்கும் அதுக்குள்ள வச்சு பாதுகாக்கிறதுக்கு அது மாதிரி எல்லாம் வைப்பாங்க இல்லையா. அப்படியே அந்த மாதிரி நீங்க நிறைய நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் பார்த்தா அப்படிலாம் ஏழை அப்படிலாம் இல்லை. எல்லாருக்கும் தொழில் இருக்கும், எல்லாருக்கும் வேலை இருக்கும், எல்லாரும் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு எல்லாரும் தொழில் செய்யும் போது அந்த நாடு வளர்ச்சி பெறும் இல்லையா. இப்ப வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து ரொம்ப 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 கேவலமா போயிட்டு இருக்கு, அசிங்கமா இருக்கு, கேட்கவே அருவருப்பா இருக்கு. எல்லாம் வந்து இலவசம் இலவசம். அப்ப எல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து 60 வயசு மேல இருக்கிறவங்களே தெரியும், யார்கிட்டையும் இலவசமா வாங்க மாட்டாங்க. அது சொல்லுவாங்க, யார்கிட்டையும் குழந்தை வளர்க்கவே யாராவது கொடுத்தா வாங்கக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படியே வளர்ப்பாங்க. ஏன்னா இலவசமாலாம் கொடுத்தா அப்புறம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க வாங்கலாமா அப்படின்னு கேட்டு அப்புறம் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னா தான் போய் வாங்கிக்க முடியும். அப்படி இலவசமா வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்க, ஒரு அருவருப்பா அது ஒரு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம் அப்படிதான் இருந்து இல்லையா. அதெல்லாம் இப்ப வந்து அப்படி போயிடுச்சு, மாறி போச்சு, ரொம்ப அருவருப்பா இருக்கு. சரி இருக்கான். சரி, நம்ம திருமூலர் பாருங்க என்ன சொல்றாரு, அப்பயே வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணீர் மண்ணின் முகந்திடும். எல்லாம் அப்ப எல்லாம் வந்து பேங்க்ல கிடையாது இல்லையா, எல்லாம் புதையல் எடுக்கிறாங்க. அப்ப எல்லாம் வந்து வட்டிக்கு அப்பயே வட்டி கொட்டுருக்கான், விட்டு சம்பாரிச்சு அதை போட்டு ஒரு மண் கலையத்துல ஓட்டு உள்ள புதைச்சு வச்சிருவானுங்க. அப்படியெல்லாம் பண்ணாதேன்னு அப்பெல்லாம் பாடுவாங்க. இதெல்லாம் அவையோட பாடலாம் கூட இருக்கும், புலவர்கள்லாம் கூட பாடுவாங்க. அப்படியெல்லாம் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேடுகட்டு போனவனே கேளுங்கடாங்கிறார்.
கூடு விட்டு இந்த இங்கு ஆவிதான் போன பின்பு யாரோ அனுபவிப்பர் பாவிகால் அந்த பணம். அவ்வையுடைய பாடல். அப்புறம் அப்படியே நல்ல அறம் செய்யாதவர் செல்வம் இல்ல. அப்படியெல்லாம் பணத்தை வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சு எல்லாம் புதைச்சு வைக்காத. இப்ப எல்லாம் புதையல் தோண்டி தோண்டி எடுக்கிறாங்கல்ல அங்க மாதிரி காசு பொற்காசுக்கெல்லாம் வைப்பாங்க. ஒட்டிய நல்லறம் செய்யணும். செய்யாதவர் செல்வம் என்ன ஆகும்? அதுல மண்ணு போட்டு இதெல்லாம் போட்டு வட்டிக்கு விட்டு சம்பாரிச்சு மண்ணுல போட்டு புதைச்சு வச்சின்னா அப்பவே ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா அது மண்ணுதான் தின்னும். மண்ணுதான் நீங்க மண்ணுக்கு தான் போகும். அது யாருக்கும் பிரயோஜனப்படாது. அதனால நல்ல அறம் செய். இருக்கும் போதே செல்வம் இருக்கும் போதே அறம் செய்யணும். ஏன்னா செல்வம் நம்மளை விட்டு எப்ப போகுமோ தெரியாது. அதனால அதை செய்யணுங்கிறதா செல்வத்து பயனை ஈதல் என்றார். எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன்ன. எட்டி பழம் பழுத்து விழுந்தா என்ன பண்றது? அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாத சாப்பிட முடியாது. கசப்பு, எட்டி கசப்புங்கிறோம் இல்லையா, அது மாதிரி கசப்பா இருக்கும். அது மாதிரி உன்னுடைய செல்வம் எல்லாம் நீ இந்த மாதிரி நல்ல அறம் செய்யாட்டி போன உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்தி நல்ல அறம் செய்யணும். செய்யாட்டி போனா அது உனக்கு நன்மையை தராது. அது கசப்பான துன்பத்தை தான் உனக்கு கொடுக்கும் அப்படின்றார். பட்டி பதகன் பயன் அறியாதே. அறிவில்லாதவன் கல்வன். பாதகன் பட்டி பாதகன் பட்டி இப்படி இருக்கிறான். கல்வன் அப்படி வச்சிருக்கிறவன், நிறைய செல்வம் வச்சிருக்கிறவன் திருடனுக்கு ஒப்பாவன் சொல்லுவாங்க இல்லையா, அறியாமன் கல்வன் அப்படின்றார். இன்னும் என்ன சொல்றாரு? நல்ல வழிக்கு பயன்படுத்தணுங்கிற அறச்செயலுக்கு தான் பயன்படுத்தணும் செல்வத்தை. அப்பதான் எல்லா சமுதாயத்துக்கும் நல்லது, நமக்கும் சீவனுக்கும் நல்லது. அதுக்காக தான் சொல்றேன் நல்ல அறம் செய்யணும் அப்படின்ட்டு. சரி, அப்புறம் ஒளிந்தன காலங்கள் ஊழியும் போயின. காலம்னா ஒளிந்தன காலம், ஊழியெல்லாம் ஒளிதோர் ஊழி காலம் போயிட்டே இருக்கு. கழிந்தன கற்பனை நாளும் குறுகி. எல்லாரையும் கற்பனை பண்ணி வச்சிருப்போம். அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை அடையணும், இதை அடையணும், அங்க போகணும், இங்க போகணும், ஏகப்பட்ட கற்பனை எல்லாம் வச்சிருக்கோம். நாளும் குறுகி போச்சு. அதெல்லாம் நிறைவேறாம எல்லாம் குறுகி போயிடுச்சு. காலம் போயிட்டே இருக்கு. விழிந்தன போல தம் பேரிடராக்கை. உடம்புலயும் எல்லாம் விழிஞ்சு வரணும். சாறு விழிந்த சக்க மாதிரி ஆயிட்டே இருக்கு. உடம்புலயும் தெம்பு இல்லாம போயிட்டே இருக்கு. வயசு ஆயிட்டே இருக்கு. பேரிடராக்கி பெரிய துன்பத்துக்காகுது உடம்பு. அப்படிலாம் பகலாம் போறத கண்ணும். காலம் போய்கிட்டே இருக்கு. நீ நிறைய அதை பண்ணணும், அதை அடையணும், இதன்னு நிறைய ஆசைய நிறைய வச்சுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நான் அதை ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேறதுக்குள்ள உன்னுடைய உடம்பும் போயிட போகுது. நாளாக சாறு புளிந்த சக்க மாதிரி உடம்பு ஒண்ணுக்கு ஆகாம போகுது. அப்புறம் கடைசியில அழிஞ்சும் போயிருக்கும். அழிந்தன கண்டும் திரும்பி அழியத்தான் போகுது. இப்படிலாம் நீ அழியத்தான் போற. இந்த செல்வம் எப்படி வந்துச்சு? முதல்ல இறைவன் தானே கொடுக்குறாரு இல்லையா? அப்ப நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்செல்லாம் சொல்லக்கூடாது. அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு உடல்ல கொடுத்தது யாரு? அவன் தானே கொடுத்தான். நல்ல ஆரோக்கியமான உடம்ப கொடுத்தான், நல்ல அறிவை கொடுத்தான். அதை வச்சு நீ சம்பாரிச்ச எல்லாம் சரி. அப்புறம் அத சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் விதண்டாவாதம் எல்லாம் நடக்கும். நான் சாமி என்னத்த பண்ணுச்சேன்னா, நான் பண்ணனாக்க முடியுமா? நான் படிச்சேன், கஷ்டப்பட்டு படிச்சேன், முன்னேறி நான் இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதெல்லாம் யாருப்பா பண்ணனது உனக்கு? ஆனா எல்லாம் இறைவன் பண்ணனான்னு நினைக்கணும். ஆணவம் இருந்தாலே போச்சு. அப்புறம் சம்பாதிக்கிறதெல்லாம் தீய வழியில தான் போகும்.
எல்லாம் சுவாமி எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு உடம்ப கொடுத்தாரு, அறிவை கொடுத்தாரு, நல்ல ஒரு தாய் தகப்பனை கொடுத்தாரு, நான் நல்லா எனக்கு இந்த மாதிரி நல்வழிப்படுத்தினாரு, நான் பண்றேன், நானும் அது மாதிரி நல்ல அறத்தை செய்யணும், நல்லெண்ண செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்குறோம் நாங்க எல்லாம் நல்லா இருக்கிற தரைய அதை இடிச்சு போட்டுருவான், சேர்த்து போட்டுட்டு அதுல மார்பிள் போடுறேன்னு போடுவான். அது மார்பிள வேற போட்டு அப்புறம் அதுல தண்ணி இருக்கிறது தெரியாம வலிக்கு என்னது என்னமோ இன்னொரு கல் என்னமோ சொல்றாங்க, கிரானைட். கிரானைட் கிரானைட்ட போட்டு நல்லா இருந்த தரையை இடிச்சு போட்டு கிரானைட்ட போட்டு அதுல தண்ணி இருந்தது தெரியாம வலிக்கு விழுந்து கால் ஒடிச்சு போச்சு. எல்லாம் பாக்குறோம் நம்ம. ஏப்பா அத ஒரு நல்ல ஒரு கோயில் கட்டுறதுக்கு கொடுத்தா என்னவா? எவ்வளவு கோயில் எல்லாம் இருக்கு. அது பாருங்க, அது வரமாட்டேங்குது பாருங்க. அதுக்குத்தான் இந்த மாதிரியான நூல்கள் எல்லாம் படிக்கணுங்கிறது. அதுக்காக அந்த மாதிரி சத்சங்கம் போகணும். அதான் நாங்கெல்லாம் அப்பெல்லாம் இவ்வளோ எளிமையா எல்லாம் சத்சங்கம் எல்லாம் கிடைக்காது. எங்கடா சத்சங்கம் கிடைக்குமா? நாங்க 20 வயசுல எல்லாம் எங்கடா கிடைக்கும்ட்டு நாங்க அந்த அளவுக்கு ஊடகங்கள்லாம் இல்ல. எங்க நடக்குதுன்னா அப்படி எப்படி கேள்விப்பட்டாதான் தெரியும். அது கோயில்ல தான் நடக்கும். அப்பதான் அந்த கோயில்ல எல்லாம் எழுதி போடுவாங்க. அங்க போய் பார்த்து உட்காந்து அதெல்லாம் கேட்டு கேட்டு எழுதுவோம். எழுதி அப்படி படிப்போம். அப்படி எங்கடா நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே நாங்க அப்படியே அப்படியெல்லாம் கேட்டோம். இப்பெல்லாம் பாருங்க, நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டே அப்படியே ஃபேனை போட்டுக்கிட்டு பெட்ல படுத்துக்கிட்டு செல்போனை வச்சுக்கிட்டு அப்படியே கேக்குறீங்க. எவ்வளவு எளிமையா இறைவன் கொண்டாந்து கொடுத்திருக்காரு பாருங்க. அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. தேடாமையே உங்க வீட்டுக்குள்ள வருது. வீட்டுக்குள்ள இருந்தே கேட்கிற அளவுக்கு இறைவன் நமக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்படி நாங்க அந்த காலத்துல அப்படி தேடி தேடி போவோம். பேசுறாங்க. அப்ப ரேடியோவுல இருக்கும். இந்த காலையில ஒரு 5 நிமிஷம் ஒண்ணு இருக்கும். ஒரு ஆல் இண்டியா ரேடியோவுல 6 மணிக்கு போட்டுட்டு அந்த ஒரு 5 நிமிஷமா 7 நிமிஷமா 10 நிமிஷம் இருக்கும். அப்ப அத கேக்குறது அப்படியெல்லாம் கேட்போம் நாங்க. பாருங்க, அதெல்லாம் இறைவன் நமக்கு அவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு பாருங்க. அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கான். அதுக்கு தந்த யான நூல்கள்லாம் ஈஸியா கேட்கிற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்காக அந்த சும்மா அதுக்காக தான் சும்மா சிவனடியார்னு சொல்லிக்கிட்டா போவோம். சிவனடியார்னா அது மாதிரி நம்மளுடைய சிவாகமம் என்ன சொல்லுதோ அதுபடி நடந்தாதான் சிவனடியார். அதற்கு சிவாகமங்கள் என்ன சொல்லுதுன்னே தெரியாம இருந்தா என்ன பண்றது? அதுதான் இதெல்லாம் படிக்கணும். ஏன்னா நம்ம உங்களுக்கு தோத்திரங்கள்ல இவ்வளவு எல்லாம் விஷயங்கள்லாம் இருக்காது. அதான் இறைவனை புகழ்ந்து பாடுவது, தலங்களை புகழ்ந்து பாடுவது, புராண கதைகள்ல இறைவனுடைய மகிமைகளை எடுத்து சொல்வது அப்படிதான் இருக்கும். இதுலதான் நேரடியா சீவனுக்கு உபதேசம் நடக்குது. சிவாகம் தான் சிவாகமம். 28 ஆகமத்துடைய பிழிவு இது. சைவ சமயத்தினுடைய அப்படியே சைவ சமயத்தினுடைய ஆகம சிவாகமத்துல இருந்து சைவ சமயமே வருது. சைவ சித்தாந்தம்லாம் அதுலதான் வருது. அதனுடைய சாரம் தான் திருமந்திரம். அதுக்குதான் திருமந்திரத்தை படிச்சாதான் தெரியும் சிவனடியாருன்னா என்ன அப்படிங்கறது தெரியும். இவ்வளவுதான் இருக்கு நமக்கு. ஒளிந்தன காலங்கள் ஊழி எல்லாம் காலம் போயிட்டே இருக்கு. ஊழி போயிட்டே இருக்கு. நீ இந்த மாதிரி கற்பனையெல்லாம் ஆசையை வளர்த்துக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் உடம்பு ஒரு நாளைக்கு வயசாகி நீ அழிஞ்சு போயிருவ. அதனால என்ன பண்ற? அதனால இறைவனை பிடி, இறைவனை நினை அப்படிங்கிறார். அறம் செய்யணும். என்னது? நம்ம அறத்திலே என்னது இருக்கு? புண்ணியம் இருக்கு. அறம்னா ஒரு புண்ணியம் பண்றது. நம்ம சைவ சித்தாந்தம் என்ன பிரிக்குது? பதி புண்ணியம், பசு புண்ணியம் ரெண்டா பிரிக்குது. சித்தாந்தத்துல பதி புண்ணியம் இருக்கு, பசு புண்ணியம் இருக்கு.
பதி புண்ணியம்னா இந்த மாதிரி சிவஞானத்தை போதிப்பது, சிவஞான நூல்களை வந்து அதுக்கு எழுதுவது, போதிப்பது, அப்புறமாறு இந்த சிவாலயங்களுக்கு தொண்டு செய்வது, சிவப்பணி செய்வது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பதி புண்ணியம். பசு புண்ணியம்னா உயிர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு அந்த சீவனங்களுக்கெல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்வது பசு புண்ணியம். பசு புண்ணியம் மறுபடியும் அது புண்ணியம்தான், அது மறுபடியும் பிறப்பை கொடுக்கும். பதி புண்ணியம் இறை தொண்டு நமக்கு மறுபடியும் பிறப்பை கொடுக்காது. ஏன் அப்படின்னா பதிக்கு நம்ம பதி தொண்டு செய்யும்போது இறை தொண்டு, சிவத்தொண்டு, சிவப்பணி செய்யறது எப்ப அந்த நமக்கு அந்த அறிவு புத்தி வரும் அப்படின்னா, நம்ம இதுல போய் இறைவனால் நம்ம ஆட்கொள்ளப்பட்டாதான் நமக்கு வந்து இறைவனுக்கு தொண்டு செய்யணுங்கிற அந்த புத்தி வரும். இறைவனுடைய திருவருளை பெற்றாதான் தொண்டு உழவு ஆற தந்த அண்ட வரும்ல, கீர்த்தியாக வல்லவர் தான். ஒரு வரி வந்து தொண்டு உழவு ஆற தந்த அப்படின்றாருல, அது வரும். நமக்கு இறைவன் மேல பக்தியா இருந்து ஞான மார்க்கத்துல போய் உன்னுடைய திருவடி பேர் எனக்கு வேணும் வேணும் கேட்கும் போது இறைவன் வந்து அவனுடைய வேலைக்கு நம்மளை எடுத்துக்குவான், அவனுக்கு தொண்டு செய்யறதுக்கு எடுத்துக்கொள்வான். அப்படிதான் வந்து அந்த தொண்டு மனப்பான்மை அப்பதான் வரும். அப்பதான் வந்து நமக்கு மறுபடியும் பிறக்க மாட்டோம். பசு புண்ணியம் இந்த மக்களுக்கெல்லாம் நம்ம நல்லது அறம்லாம் செஞ்சாலும் அது மறுபடியும் நல்ல பிறப்பை கொடுக்கும். நல்ல பிறப்பை கொடுத்து மறுபடியும் நம்ம பதி புண்ணியத்துக்குள்ள போய் மறுபடியும் நம்ம பிறப்பெடுக்காம அதுல போலாம். இதுலயே வந்து இன்னொன்னு இருக்கு, ஒரு சுக்குமா என்ன அப்படின்னா, நீங்க இறைப்பணி பண்ணலாம், யானம் சிவயானத்தை போதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் உழவாரப்பணி பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டான், இறைவன் தன்னுடைய பணிக்கு என்னை நியமித்திருக்கிறான், இறைவனுடைய திருவருளால் எனக்கு இந்த வாய்ப்பை இந்த ஜென்மாவில நான் உடம்ப விட்டு போறதுக்குள்ள எனக்கு இறைவன் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு தொண்டை எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அந்த பணிவு வருது பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வீடு வேறு. இல்லாட்டி போனா நான் வந்து திருவாசகத்தை தலைகளா படிப்பனாக்கும், திருவாசகத்துக்கு நான் உரை சொல்லுவேனாக்கும், நான் 1 மணி நேரம் 2-3 மணி நேரம் கூட திருவாசகத்தை பத்தி பேசுவேன். எனக்கு அவ்வளவு கூட்டம் வரும், எனக்கு அவ்வளவு வந்து புலமை இருக்கு அப்படின்னு பணத்துக்காக புகழுக்காக சிவத்தொண்டு செஞ்சா நல்ல ஒரு ஒத்த கொடுப்பாரு பாருங்க. அவ்வளவுதான், மறுபடியும் பிறக்கணும். பசு புண்ணியத்தோட கேவலமா பிறந்துடும். அப்புறம் அதுலயும் ஜாக்கிரதை. அதெல்லாம் சித்தாந்த நம்முடைய ஆகம நுட்பங்கள் இல்ல, நமக்கு கொடுக்கிற நுட்பங்கள் எல்லாமே இந்த திருமூலர் தான் நமக்கு இது எல்லாத்தையும் ஆகமத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம வாழ்வியல்ல எப்படி கடைபிடிக்கணுங்கிற முறையெல்லாம் எடுத்து சொல்றாரு. சரி, அப்புறம் என்ன சொல்றாரு, அறம் அறியார். அறம்னா என்னன்னு கூட தெரியாம இருக்கானுங்க. அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார். இறைவனுடைய திருவடியே நினைக்கிறதுக்குரிய அந்த திறமையும் கிடையாது. இடத்துல திறமறியாருன்னா அந்த வல்லமையும் கிடையாது. அண்ணல் பாதம் நினையும், அண்ணல் பாதத்தை நினைச்சாதான் நமக்கு வந்து அரைச்சு அந்த பஞ்சமா பாதகம் நீங்கும், அந்த பதி புண்ணியமும் செய்யணும்னு அந்த புத்தி வரும். அந்த பதி புண்ணியத்தையும் இறைவன் என்னை தொண்டு செய்ய எனக்கு அவனுடைய வேலையாளா எடுத்துக்கிட்டான்னு அவனுக்கு நான் ஒரு அதான் சொல்லுவார்ல, ஆண்டவன் உலகத்தில் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. கண்ணதாசன் பாடல். அவ்வளவுதான், எவ்வளவு சிம்பிளா பாடியிருக்காங்க பாத்தீங்களா? அப்படி அண்ணல் பாதம் நினையும் திறமறியார், அறமும் அறியார், சிவலோகன் நகருக்கு புறமறியார். அவங்களுக்கு சிவலோகத்துக்கு போகணுங்கிற புத்தியும் இல்ல, அது எங்க இருக்குதுன்னு கூட தெரியல. அப்புறம் பலர் பொய்மொழி கேட்டு
ம். அப்ப சும்மா அந்த இவங்கெல்லாம் இருக்குல்ல, அறநெறி இல்லாதவர்களோட அறநெறி இல்லாதவங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த பொய் பொருள் எல்லாம் காட்டிட்டு இந்த வீண் விவாதம் பண்ணிக்கிட்டு விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு அதை இது வீணா போனதெல்லாம் பேசிக்கிட்டு என்னென்னவோ நடக்குது. எல்லாம் கொஞ்சம் எல்லாம் யோசிக்கணும். நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், நம்மளுடைய லைஃப பத்தி தான் பேசுறோம். அன்றாட நம்ம எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு என்ன நம்ம இன்னைக்கு பொழுதுல நமக்கு இறைவன் என்ன உணர்த்தி இருக்கிறான், நம்ம என்ன நன்மை செஞ்சிருக்கோம், என்ன அறம் செஞ்சிருக்கோம், நம்மளுடைய புத்தி இன்னைக்கு எப்படி இருந்தெல்லாம் படுக்க போகும்போது எல்லாம் நினைக்கணும். அது அது ஒரு தியானம். இன்னைக்கு நம்ம என்னத்த பண்ணணும், என்ன இன்னைக்கு என்ன தப்பு பண்ணிட்டோம், அதெல்லாம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு இறைவனை நினைக்கவே இல்லை, அதை நினைக்காம இருந்துட்டோம் அப்படின்னு அதெல்லாம் யோசிக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் படிக்கிறது. இந்த மாதிரி இந்த வீணா போனவங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அரசியல் பேசுவோம், சினிமா பேசுவோம், என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு ஐயோ 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 அப்பா காது காது காதுக்கு அழ தெரிஞ்சு அழுதுரும். அப்படி இருக்குது. என்னென்னவோல நம்ம வேண்டாதெல்லாம் காதுல விழுது. அங்க இருக்கவே முடியல. அப்படி ஒரு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள பத்தி பேசுறது, இவங்கள பத்தி பேசுறது, அதை பண்ணியாச்சு, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க. ஐயோ அப்பா 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 எவ்வளோ வீண் வீண் பயனில சொல்லாமேனே ஒண்ணு வைக்கிறாரு இல்லையா? அப்படி வீணா தம்பி. அப்புறம் என்ன பண்ணாங்க, பலர் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார். ஆமா, ஆனா பாவத்தை தான் செய்வ போற நீ. இந்த மாதிரி எல்லாரோடையும் அறம் இல்லாதவர்களோட சேர்ந்து அவங்களோட வீண் வீண் பேச்சுக்காரங்களோட எல்லாம் சேர்ந்துகிட்டு நீ என்ன பண்ண அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்களோட திருச்சினா என்ன ஆகும், மரம் அறிவார். ஆனா ஆமா, மரம்னா பகை, பாவச்சு பகை மண்ணி நின்றாரு. யாருக்கு பகையா போயிருவார், இறைவனுக்கு பகையாளி ஆயிடுவார். இறைவன் உன்னை பிடிக்காது. அவன் என்ன நான் உன்னை எண்ணத்துக்கு அனுப்புனேன், நீ போய் நீ வாழும் காலத்துல ஒரு கர்மம் பண்ணியே ஆகணும். யாருமே சும்மா இருக்க கூடாது, சும்மா இருக்க முடியாது. ஏதோ ஒரு கர்மா பண்ணணும். நான் நிறைய பெண்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆமா இதுங்களுக்கு ஆக்கி போட்டே என் வாழ்நாள் எல்லாம் வீணா போச்சு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நிறைய அப்படியெல்லாம் பேசுறாங்க. அதே நம்மளுடைய கர்மா, எனக்கு அதுல கொடுத்திருக்காரு இறைவன், அதை செய்யணும். அதுல இருந்துகிட்டு இறைவன் அடையிறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் செய்யணும். அத ரொம்ப சமையல் தொழில் ரொம்ப ரொம்ப ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் ரமணாசிரமத்துக்கு போனா அவர் புதுசா போறவங்க ரமணர்கிட்ட கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துவாங்க. அடி மேலே கீழே பார்ப்பாரு. பார்த்துட்டு நீ போய் மாவாட்டுன்றார். அப்புறம் ஒருத்தனை சொல்லுவாரு நீ போய் காய் நறுக்கும்பார். இன்னொருத்தவங்க நீ போய் அடுப்பு எரிச்சு சுடும்பார். இப்படி வர்றவங்களுக்கு எல்லாம் அடுப்படியில தான் வேலை கொடுப்பாரு. அது தெரியுமா உங்களுக்கு? ரமணாமிரதம் படிச்சு பாருங்க. ரமணாசிரமம் போறீங்களே, லட்சக்கணக்கில் சுத்துதாங்க. எல்லாம் சுத்துது எல்லாம். அந்த ரமணாமிரதம்னு ஒரு நூல் இருக்கு, அதுல இருக்கு உள்ளது 40 ரமணாமிரதம், ரமணருடைய மொழி, அமுத மொழிகள் இதெல்லாம் படிச்சு பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். அவர் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அடுப்படிக்குள்ளதான் போடுவார் முதல். ஏன்னா அங்கதான் பக்குவப்படுமா. எப்படி உணவு அங்க பக்குவமாகுதோ அது மாதிரி அந்த ஜீவன் அங்க பக்குவமாகும் அப்படின்னு பார்த்துட்டு அங்க போயிட்டு அங்க போய் சொல்லிடுற, போய் நீ போய் காய் பறிக்க, காய் வாங்க போ. ஒருத்தனை மாவாட்ட போடுவாரு. இப்படி எல்லாம் அடுப்படிக்குள்ள வேலை கொடுப்பாரு. அது மாதிரி இதெல்லாம் நமக்கு அடுப்படியில வேலை கொடுத்திருக்காருன்னா அதை சிரத்தைய பண்ணணும். சிரத்தைய பண்ணும்போது அவன் இறைவனே அதெல்லாம் நம்ம இறை சிந்தனை நல்லா பண்ண முடியும். நல்லா சொல்லுவாங்க,
இறை சிந்தனையோட நம்ம பண்ணோம்னா, அதனாலதான் அந்த ஒரு சொன்னாங்க, ஒரு பெண் படிச்சு கல்வி கற்றால் அந்த வீட்டுல எல்லாருமே கல்வி கற்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பெண் நல்ல ஒரு ஆன்மீகத்துல இருந்தா அந்த எல்லாமே அவங்க எல்லாருமே மாறுவாங்க. ஏன்னா அவங்க சமைக்கிற உணவு அந்த மாதிரி சாநித்தியத்தை பெறும். இதெல்லாம் ரொம்ப சூக்கமமான விஷயம். இதெல்லாம் ரொம்ப உணர்வு பூர்வமானது. நீங்க திட்டிக்கிட்டே சமைச்சீங்கன்னா அவங்க எப்பவுமே ஆன்மீகத்துக்கு வரமாட்டாங்க சொல்லுவோம். ஒரு இறை சிந்தனையோட ஒரு அன்பா அந்த அறத்தோட கருணையோட அன்போட அப்படியே ஒரு ஈடுபாட்டோட சிரத்தையா பண்ணீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆன்மீகத்துக்கு வருவாங்க. அவங்களெல்லாம் அவங்க வரலன்னு குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ போய் நல்லபடியா சமைச்சு போடுன்னு தான் சொல்லுவேன். அப்படி அதான் பகை மன்னி நின்றாரே, இதெல்லாம் ரொம்ப பாருங்க. நம்ம ஒவ்வொரு வாழ்க்கைங்கிறது அப்படியே நம்ம ஒவ்வொரு தரம் அவ்வளவு அற்புதமா வாழ முடியும். இறைவை சார்ந்து வாழ்றது அது ரொம்ப அற்புதமான அற்புதங்களை நமக்கு காட்டி கொடுக்கும். சிவ அற்புதங்கள்லாம் நடக்கும், சிவானந்தம்லாம் கிடக்கும். அப்புறம் நம்ம போன ஜென்மத்துல செஞ்ச வினைக்காக இன்ப துன்பம் எல்லாம் வரும். அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அது நின்றுகிட்டேவா இருக்கும். இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அது அப்படியே நிலைத்து இருக்க போறதில்ல. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது பாட்டுக்கு மாறிட்டு வந்துட்டே போகுது. ஆனா நான் அப்படியே தான் இருப்பேன். எதை சார்ந்து இருப்பேன்? இறைவனுடைய திருவருளோட தான் சார்ந்து இருப்பேன். அப்படி இருக்கணும். அதான் இறைவன் நம்மளை கவனிக்கவே மாட்டோம். பகை மன்னி நின்றாரே அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் பாருங்க சொல்றாரு, இருமலும் சோகையும் ஈழையும் கோலை சளிவம் அப்படியே அந்த கோலையெல்லாம் வருதுல்ல, அது என்ன டிபியா சொல்லுவாங்க. வெப்ப நோயெல்லாம் வந்துச்சு உனக்கு மதுரையில பாண்டியனுக்கு. இவருக்கு கூட சில வயிற்று வலி வந்தது இல்ல, நாவுக்கரசருக்கு தான் வெப்பு நோய்ங்கிறது. இருமலும் சோகை ஈழை வெப்பு தர்மம் செய்யாதவர் தான் பாழதாகும். தர்மம் செய்யாதவங்களுக்கு தான் இதெல்லாம் வரும்ன்ற. நோய் வருவதே தர்மம் செய்யாட்டி போனா உனக்கு இந்த நோயெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்படியே அப்புறம் பாருங்க இடியெல்லாம் விழுகிறது, பாம்பு கடிக்கிறது, அப்புறம் இந்த நோய் ஒரோனி உடம்பு. அப்போ இது ஒரு நோய். கழலை ஒரோனி கழலைனா உடம்புல கட்டியெல்லாம் வருது பாருங்க. இதெல்லாம் ஒரு நோய். இதெல்லாம் நோய்கள் தர்மம் செய்பவர்களிடம் நெருங்காது. அப்ப தர்மம் செய்யாட்டி போனா தலையில இடி விழுந்தாரு, பாம்பு தீண்டுமா, உடம்புல கட்டிலாம் வருமா, இருமல் வருமா, சோகை உடிச்சு போயிருவ. அதனால பல இதெல்லாம் வரும், அது கோழையெல்லாம் வரும், அப்புறம் வெப்ப நோயெல்லாம் வரும், இதெல்லாம் வரும். அப்ப பாத்தீங்களா எப்படி நோய்க்கும் அறத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குங்கிறத சொல்றாங்க. சரி, அது இன்னொரு பாட்டு பாருங்க. இந்த அறங்கிறது அது இயற்கையிலே வரணும். நம்ம இப்ப இயற்கையிலே வராட்டி கூட, இப்ப நமக்கு அந்த குணம் இல்லாட்டி கூட இதெல்லாம் படிச்சு நமக்கு அப்படியாவது வரணும். இயற்கை குணம் அப்படின்னு சொல்லுது. அப்ப இயற்கை குணமா எனக்கு இயற்கையில வரல, அப்ப நான் செய்யலைன்னு அப்படிலாம் தப்பிச்சுக்க கூடாது. எனக்கு இயற்கையிலே இந்த குணம் இல்ல, இறைவா எனக்கு அந்த குணத்தை கூட நமக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த மாதிரி குணம் இல்லையே அப்படின்னு. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி ஈதல் சிறந்தது அப்படின்னு நம்ம படிக்கும் போது எனக்கு அந்த குணத்தை கொடு, ஈகை குணத்தை கொடுன்னு இறைவன்ட்ட கேட்கணும். எனக்கு அந்த ஞானத்தை கொடு, இந்த மாதிரி ஈதல அறத்தை கொடு, ஈதல் அறத்தை கொடு
அப்படிலாம் கேட்கணும். அது ஒரு அவை ஒரு பாட்டு சொல்லுது பாருங்க. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். மனசால அதெல்லாம் படிச்சு. நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பு தயை கொடையும் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுது. பிறவியிலே இருக்கக்கூடிய குணம் அப்படி உனக்கு இல்லாட்டி போனா, நம்ம இந்த யான நூல்கள்லாம் படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒருத்தரோட நட்பா இருக்கிறது, ரொம்ப இறக்க குணமா இருக்கிறது, ஈதல் குணம், இதெல்லாம் எனக்கு ஏன் வைக்காம விட்டியே ஈஸ்வரா, எனக்கு அந்த குணத்தை கொடு அப்படின்னு கேட்கணும். இந்த பாட்டுலாம் இயற்கை குணம், அப்படி சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. இதெல்லாம் எனக்கு இயற்கையாவே இல்லாதனால நான் இப்படித்தான்ப்பா, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிலாம் பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு இந்த நூலெல்லாம் படிக்கிறது? இதெல்லாம் இயற்கை குணம், உனக்கு இயற்கையிலே இருக்கணும், அது உனக்கு இல்ல, உனக்கு மிருகமா இருக்கிற, அதனால நீ இறைவன்கிட்ட கேள், எனக்கு இந்த மாதிரி குணத்தை கொடு, இந்த மாதிரி புத்திய கொடு, எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்கணும். எனக்கு இந்த மாதிரி என்னது அந்த அதுல அங்க வீடு வாங்குறதுக்கு பணத்தை கொடு, இங்க ப்ரமோஷன் வாங்குறதுக்கு கொடு, அது அப்படிலாம் வேண்டக்கூடாது. இத கேட்கணும். இத கேட்டா அதெல்லாம் கொடுப்பாரு. அது எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுப்பாரு. செல்வம் தான் செல்வம் தான் இறைவனை அடைவதற்கு மிகப்பெரிய தடை. அளவுக்கு மீறிய செல்வம் இறைவனை அடைவதற்கு மிகப்பெரிய தடை. அதுதான். அதனாலதான் பாட்டி என்ன தர எல்லாத்தையும் தூக்கி தெருவில் ஒரு துண்டை கட்டிட்டு போயிட்டாரு. முழங்கால் வரைக்கும் ஒரு துண்டை எடுத்து கட்டி உதறி கட்டிட்டு போயிட்டாரு. பாவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு. இதுதான் செல்வம். அதை எல்லாத்தையும் இறைவனுக்கு அடைய முடியாம பண்ணிடுவாங்க. சரி, அப்படின்னு சொல்லாரு. பரவப்படுவான் பரமனை ஏத்தீர். எல்லா பக்கமும் வியாபித்து இருக்கக்கூடியவன், உனக்குள்ள சிவனுக்குள்ள இருக்கக்கூடியவன். அவன் தானே உன் சிவன், உடம்புக்குள்ள சிவன் ஓடிக்கிட்டு இருக்கா, சுவாசிச்சுக்கிட்டு இருக்கமா, அதுக்குள்ளதானே அவனும் இருக்கிறான். இவன் சுவாசத்துக்குள்ள சிவன் மூச்சு உள்ள வந்துட்டு வந்துட்டு போகுது. அந்த மூச்சுக்குள்ள என்ன இருக்கு? பிராணன் இருக்கு. பிராணனுக்குள்ள யார் இருக்கா? அம்மையப்பன் இருக்கான். அதையும் நீ பார்க்க மாட்டேங்கிற. அவன் எல்லா பக்கமும் இருக்கான், உனக்குள்ளே இருக்கான். அப்படி பரமனை ஏத்தீர். அவனை துதிப்பதும் இல்ல, ஏத்த மாட்டேங்கிறீங்க. அவனை நினைச்சு பாக்குறதும் இல்ல, துதிப்பதும் இல்ல. இரவலருக்கு ஈதலையாயன நீர். அதாவது ஒருத்தர் சொல்றாரு, இதெல்லாம் கேட்கணும்னு பாருங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு மிஞ்சனாலும் கீழே தான் கொட்டுவோம், யாருக்கும் கொடுக்க மாட்டோம். வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்க, அப்படியே உணவு பொருளை வீணாக்க கூடாது இல்ல. அதிகமா போச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்ல. ஆனவன ஒரு நாளே கொடுத்தா அப்புறம் தினம் அவங்க எதிர்பார்ப்பா. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், அது எவ்வளவு நல்லதா இருந்தா கூட நாங்க மிச்சம் இருந்து கொண்டு போய் கீழே கொட்டிடுவோம். இது ஒரு பெருமையா சொல்றாங்க. என்னத்த பண்றது, இப்படிலாம் இருக்காங்க மக்கள். இதெல்லாம் பார்க்கணும். இதுதான் சமுதாயத்தை உற்று நோக்கல் அப்படின்னு பேரு. அத நம்ம இப்படி இருக்க கூடாதுன்னு நம்ம கத்துக்கணும். அதான் சமுதாயத்திலிருந்து நிறைய கத்துக்கணும். நம்ம இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு இருக்கக்கூடாதுன்னு எப்ப தெரியும்? இந்த மாதிரியான யான நூல்களையும் யோக நூல்களையும் இந்த மாதிரி அருளாளர்கள் அருளிய நூல்களை படிக்கும் போதுதான் தெரியும். அப்புறம் இரவலருக்கு ஈதலையாயினையர். கேட்கறவங்களுக்கு ஏதாவது கொடுத்தியா? உங்ககிட்ட இருக்கிறத கொடு. வயிர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மென்கள். நொய்யில பிளவளர் வேணும் பகிர்மென்கள். நொங்கற்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடலின் பெரும் நிழல் போல் கையிற் பொருளும் காணாது கடைவழிக்கு. யாரு காணாது காணும் கடைவழிக்கு. யாரு? அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல பாடுறாரு. நொய்யிற் பிளவள வேணும் பகிர்மென்கள் அப்படிங்கிற. இப்படி எல்லாம் நம்ம எல்லா இதுலயும் இதைத்தான் ரொம்ப
முன்னிறுத்தி பேசுவாங்க ஈதலை. ஈதலையா என்ன செய்ய, அரமனையும் ஏத்த மாட்டேங்கிறீங்க, ஈதலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, கரகத்தால் நீரட்டி காவை விளக்கு ஏதோ மரமாவது வைக்கிறீங்களா? இருக்கிற மரத்தை வெட்டுறாங்களே ஒழிய மரம் வைக்கிறீங்களா? ஒரு மரம் அப்ப எல்லாம் பார்த்திருப்போம் நாங்க. அப்பெல்லாம் இந்த வயசானவங்க என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளையா இருந்தப்ப இந்த வயசானவங்க எல்லாம் அந்த ரோட் சைடு எல்லாம் மரம் நடுவாங்க. வச்சு வந்து ஒரு முள்ள வச்சு வேலி மாதிரி கட்டி ஆனா கீழே தண்ணி ஊத்துவாங்க. அப்படி கீழே அந்த மாதிரி வச்சிருப்பாங்க, குழி மாதிரி வச்சு அதுல தண்ணி ஊத்துறது. அப்ப அந்த தாத்தாக்கள் எல்லாம் ஊத்தும் போது எங்களுக்கு சின்ன சின்ன அதெல்லாம் ஒரு வாளி எல்லாம் கொடுப்பாங்க. எங்களையும் அப்படி கொண்டாந்து ஊத்துங்கன்னு அந்த தாத்தா நல்லா ஞாபகம் இருக்கு. எங்களெல்லாம் அப்படி அந்த ஒரு தாத்தா இருப்பாரு. எல்லாம் அப்படி நிறைய அந்த ரோட் சைடுல, அப்புறம் ஊருக்குள்ள, அந்த ஸ்கூல் பக்கத்துல, அப்புறம் ஊருக்குள்ள பக்கத்துல ரோட்ல, அந்த கோயில் பக்கத்துல, எல்லா பக்கமும் அந்த தாத்தா குளத்துக்கு கரையில அந்த மாதிரி 2 3 தாத்தாக்கள் அந்த மாதிரி வச்சு நடுவாங்க. நாங்கெல்லாம் அந்த எங்களுக்கும் ஏதாவது இந்த நாங்களாம் ஒரு செம்பு எடுத்துக்கிட்டு போவோம் வீட்டுல இருந்து. அப்படி எடுத்தா அப்புறம் சின்ன சின்ன அந்த மாதிரி கிண்ணம் சட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த குளத்துல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு கொண்டாந்து ஊத்துங்க அப்படின்னு எங்களை அப்படியே சொல்லுவாங்க. ரொம்ப அப்படிலாம் இருந்தது ஒரு காலம். அதெல்லாம் வந்து அப்படியே பாருங்க சொல்றாங்க, கரகத்தால் அதாவது குடத்தால நீரட்டி காவை வளர்க்கிற ஒரு மரத்தையாவது நீ வளர்த்திருக்கிறியா? நரகத்தில் நிற்கிறோம் நன்னெஞ்சு நீரே. நன்னெஞ்சு நீரே ஏன் சொல்லாரு, உன் நெஞ்சுக்குள்ள இறைவன் இருக்கானே, அதனால அது நன்னெஞ்சு, நல்ல நெஞ்சுதான். ஆனா நரகத்தில் நிற்கிறது அதெல்லாம் தெரியாம அதான் முடிக்கிறார். நன்னெஞ்சு நீரே, நல்ல நெஞ்சனை படைத்தவ மக்களே. ஏன் நல்ல நெஞ்சுன்னு சொல்லாரு? உன் நெஞ்சுக்குள்ளதானே, உள்ளத்துக்குள்ளதானே, சீவனுக்குள்ளதானே இறைவன் இருக்கான். அவனை கையும் பாக்குறது இல்ல, அவன் ஒரு மாதிரி பரமனையும் பாடுறது இல்ல, அவனையும் ஒரு மரம் நட்டு தண்ணியும் ஊத்துறது இல்ல, இதுலயும் செய்யறது இல்ல நீ. ஏன்னா நரகத்துக்கு தான் போக போற, வேற வழியே கிடையாது. அந்த இரவலருக்கு ஈதலையான ஈர் அதையாவது செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கு பாருங்க. சாதலின் என்னாதது இல்லை, சாவை விட துன்பமானது வேற ஒண்ணு இல்ல, இனிததும் ஈதல் ஏயா கடை. இதை விட துன்பமானது என்னன்னா, சாதலை விட துன்பமானது என்னன்னா, ஒருத்த வரியவன் இல்லாதவன் வந்து கேட்கும் போது அதை கொடுக்கறதுக்கு முடியாத நிலை இருக்கு பாருங்க, அது ரொம்ப கொடுமையானதுங்கிறார். அதுதான் அப்ப அந்த சாதலே ரொம்ப இனிமையானதுதான். ரொம்ப சாதல்ங்கிறது ரொம்ப துன்பமானது, இன்னாதது இல்லை. ஆனா சாதலே இனிமையா இருக்கும் எப்பன்னா, நீ வந்து ஒருத்த கேட்கும் போது இல்லைன்னு சொல்ற பாரு, அப்ப அத சாதலை விட கொடுமையானது. அந்த குரல் அப்படி சொல்லுது பாருங்க. அப்ப சாதலே இனிமையானது. சரி, அதான் அந்த ஈதல்ல அவ்வளோ எல்லாருமே சொல்றாங்க. எல்லா அறநூல்களும் சரி, பக்தி நூல் இலக்கியங்களும் சரி, அற இலக்கியங்களும் சரி, இந்த ஈதலத்தான் ரொம்ப முன்னிறுத்தி சொல்லுது பாருங்க. வழி நடப்பார் இன்றி வானோர் உலகம், வழி நல்ல வழியில அற வழியில போகணும். அப்பதான் அவங்களுக்கு இல்லாட்ட அவங்களுக்குத்தான் வானோர் உலகம் கிடைக்கும், மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. சரி, கை நடப்பார் கடந்தார் கரும்பாரும் இருள். அப்புறம் என்னது, களி நடப்பார், தீய வழியில போனீங்கன்னா நீ இருள் சூழ் நரகத்துலதான் போவார். கரும்பார் அப்படின்னா நான் இருள் நரகத்துக்குள்ள போகணும். இருள் கருங்கும் இருக்குன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அதுக்குள்ளதான் போகணும். மழி நடக்கும் வினை மாசுர ஓட்டி, வினை மாசுக்களை எல்லாம் ஓட்டணும்னா ஒளி நடக்கும் வினை ஓங்கி நின்றாரே, அறம்
அல்லாத செயல்களை நீக்கி வாழ்பவர்களுக்கு தான் உயர்ந்தப்பா. ஒளி நடக்கும். அறம் அல்லாததெல்லாம் அறத்தோட வாழணும். அறம் இல்லாததெல்லாம் செய்யக்கூடாது. அற வழியில தான் போகணும். அப்ப எது அற அறம் எது அறம் இல்லாதது எது அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னா, அதெல்லாம் நம்ம வந்து மேலோட்டமா தெரியும், நுட்பமாலாம் தெரியாது. அதுக்காக இந்த நூல்களை படிக்கிறது. அப்புறம் இன்னொன்னு என்னது, இறைவனை சார்ந்திருக்கணும். அதுதான் வெறும். அதனாலதான் நம்ம அதுல வந்து என்ன சொல்லுது, அறம் அறம் அறநெறியும் இறைநெறியும் இருக்கணும். ரெண்டும் இருந்தாதான். இறைநெறி மட்டும் இருந்து நீ அறத்தோட இல்லைன்னா உனக்கு வீடு பேரு இறைவனுடைய திருவருள் கிடைக்காது. அறத்தோட இருந்து இறைவனை சாரது இல்லாட்டி போனாலும் உனக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்காது. அதனாலதான் வந்து அறங்கிறது ரிஷப வாகனம். அதான் குறியீடு. அறத்தோடைய குறியீடு தான் ரிஷப வாகனம் இல்ல. அதான் ரிஷப வாகனத்துல வந்து அம்மை அப்பனா காட்சி கொடுக்கறாங்கன்னா அது அறத்தினுடைய குறியீடு தான் ரிஷப வாகனமா வர்றது. அது எப்ப வந்ததுன்னா அந்த அழிவு காலத்துல பிரளயத்துல எல்லாம் அழியும் போது அது வந்து தர்மம் வந்து வரும்போது தர்மம் மட்டும் அதுல நீந்தி வரும்போது அத வந்து ரிஷப வாகனமா வச்சு இறைவன் அத வாகனமா வச்சுப்பார். தர்மத்தை வாகனமா வச்சுக்கிறார். அதனாலதான் அது வந்து ரிஷப வாகனம். நந்தி வேற, ரிஷப வாகனம் வேற. தெரியும். நந்தி ஈஸ்வர் வேற. எல்லாத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்படி அதனாலதான் அறக்கடவுள் அப்படிலாம் சொல்றோம் சிவனுக்கு. அப்ப அறத்தோடயே இருக்கணும். அறத்தோட இருந்தா மட்டும் பத்தாது, இறைவனை சார்ந்து இருக்கணும். அப்ப நீ இறைவனை சார்ந்து இருந்தாதான் எது அறம் அறம் அல்லாததுங்கிறது தெரியும். இறைவன் நம்மளே அறவழியில நடத்தி கொண்டுட்டு போவான். அததான் ஒளி நடக்கும் வினை ஓங்கி நின்றாரே. அவங்க அறம் இல்லாதெல்லாம் செய்யாத நீங்கி அறத்தோட நடந்து வினை எல்லாத்தையும் ஒழித்து நீக்கி உயர்ந்திருப்பார்கள். ஓங்கி நின்றாரே, உயர்ந்து விளக்குவார்கள். இறைவனுடைய திருவருளை பற்றி இருப்பார்கள். ரொம்ப நுட்பமான பாடம் அதெல்லாம். கெடுவதும் ஆவதும் கேடில் புகழோன் சொல்றாரு. அழிவதும் ஆவதும் ஆக்கம் பெறுவதும் அழிவற்ற புகழுடைய ஈசன் நடுவல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான். ஆமா, எல்லாம் வந்து இறைவன் வந்து நடுவு நிலைமையோட இருந்து அவன் நடுவு நிலைமையோட தான் இருப்பான். அவனுக்கு நீங்க போய் என்னன்னா காணூறு கோடி கடி கமல் சொன்னா வானூர மாமலர் இட்டு வணங்கினும் அது ஒன்னும் வேலைக்கு ஆகாது. இறைவனை அறத்தோட போகணும். அறவழியில செல்லாதவர்களை நடுவல்ல செய் இன்பம் நாடவும் ஒட்டான். ஆமா, அவன் நடுமையோட இருந்து இன்ப நாடவும் அவன் பேரின்பத்தை கொடுக்க மாட்டான். இன்ப நாடவும் ஒட்டான், அனுமதிக்க மாட்டான். அதெல்லாம் வந்து அமைச்சிருவான். எல்லாம் வந்து நீங்க எல்லாம் இப்ப எல்லாம் பாக்குறோம். நிறைய நம்ம பாக்குறோம். இப்ப எல்லாம் நிறைய காட்சிகள் கிடைக்குது. இப்ப எல்லாம் அப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் பேருதான் வந்து ஒரு நல்லவங்களுடைய பெர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சு, தீயவர்களுடைய பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். இப்ப வந்து பெர்சன்டேஜ் எல்லாம் மாறி போச்சு. அதாவது பொய் பேசுறது, ஏமாத்துறது, இதெல்லாம் வந்து புத்திசாலித்தனம்னு நினைக்கிறாங்க. அதான் அந்த களி முத்தி போச்சுங்கிறது. இன்ப நாடவும் ஒட்டான் இடுவதும் ஈவதும் எண்ணுமின். உயர்ந்தோருக்கு இடுவதும் ஈவதும் எண்ணுமின். இடுவதுன்னா தானம் கொடுக்கறது. உயர்ந்தவர்களுக்கு கொடுக்கறது பேரு தானம். வறியவர்களுக்கு கொடுக்கறது பேரு தர்மம். தர்மம் ஈதலையும் ஈவதும் எண்ணுமின். இடுவதும் ஈவதும் ரெண்டு இருக்கு. தானம் தர்மம் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எத்தனை பேரு நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்களா தெரியாது. மிக மிக பெரிய இதெல்லாம் விஷயம்.
எல்லாம் ஏதோ ஆறாம் அப்படின்னு மேலோட்டமா பேசிட்டு போறது இல்ல. ரொம்ப நுட்பமான விஷயங்கள்லாம் சொல்றாரு பாருங்க. இடுவது தானம். தானம் வந்து நம்ம கொடுப்போம். அவங்க வந்து இப்ப வந்து நம்ம சன்னிதானத்துக்கெல்லாம் போய் இப்படி கொடுக்க முடியாது. அவங்க நம்ம கை கீழே இருக்கும், அவங்க கை மேல இருக்கும். நம்ம கொடுப்போம், அவங்க அதுல தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, பண்ணி எடுத்துக்குவாங்க. அது பேர் தான் தானம். அவங்க நமக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுனால நம்மளுடைய வினை நீங்கும், நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து ஈவத், நமக்கு கீழே தர்மம். தர்மங்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது. அதுல கூட என்ன சொல்லுவார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உன்னை நீ வந்து தர்மம் பண்ணும்போது, மத்தவங்களுக்கு ஈதல் பண்ணும்போது, கொடுக்கும்போது, உதவி செய்யும் போது, ஒரு பொருள் கொடுக்கும்போது உன்னுடைய கை கீழே இருக்கட்டும், அவர்களுடைய கை மேலே இருக்கட்டும். ஏன்னா நீ கை நீட்டி நீ அவர்களுக்கு கொடு. ஏன்னா உன்னுடைய வினை நீக்கத்துக்கு, உனக்கு புண்ணியத்தை கொடுப்பதற்கு, அவங்க உனக்கு சேர்ப்பதற்கு உனக்கு அவங்க உதவி செய்கிறார்கள். எப்படி பாருங்க, மிகப்பெரிய விஷயங்க, நுட்பமான விஷயங்கள் அவர் சொல்றாரு. அப்படி நீ ஒருத்தருக்கு கொடுக்கும் போது உன்னுடைய கைகள் கீழே இருக்கட்டும், நீ கை நீட்டி அவர்களை எடுத்துக்க சொல். அப்பதான் அவங்க உனக்கு உதவி செய்கிறார்கள். உன்னுடைய வினை நீக்கத்துக்கும் உனக்கு புண்ணியத்தை கொடுப்பது அவங்கதான் உதவி செய்கிறார்கள் அப்படிம்பார். அந்த ஈதலை கூட அப்படி கொடுக்க சொல்லுவார் அவர். தானங்கிறது இது உயர்ந்தவர்களுக்கு கொடுக்கிறது. அப்படி அவங்க அதுல வச்சு கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே எடுத்துக்குவாங்க. அது மாதிரி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. படுவது செய்ய பசுவதுவாமே. இதெல்லாம் கெடும்படியா பாவத்தை செஞ்ச இப்படி எல்லாம் பண்ணாம இருந்த மறுபடியும் பிறப்பு தான் எடுக்கணும். பசுவதுவாமே, மறுபடியும் ஆணவங்கண்மம் மாயினால கட்டுண்டு மறுபடியும் உடம்பு எடுக்கணும். அப்படி சரி. இன்பம் இடரென்று இரண்டுற வைத்தது. இன்பம் துன்பம் அப்படின்னு ரெண்டு வச்சிருக்காரு இறைவன். ஆமா, இரண்டையும் சேர்த்துதான் வச்சிருக்கான். முன்பு அவர் அது ஏன் வந்தது? நான் முன்னாடி செஞ்ச வினையினால இன்பமும் துன்பமும் சேர்ந்து மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் அதுல சைக்காலஜி ஒண்ணு இருக்கு. இதையதான் சொல்லுவாங்க, நீ வந்து மனதால ஒருத்தருக்கு துன்பம் நினைச்சீன்னா உனக்கு மனசால கஷ்டம் வரும், மனம் துன்புறும். உடம்பால ஒருத்தருக்கு துன்பத்தை, உடம்புக்கு நீ துன்பம் கொடுத்திருந்தீன்னா நீ உடம்பால கஷ்டப்படுவ. எண்ணத்தால கொடுத்திருந்தீன்னா உன்னுடைய எண்ணமே வந்து உன்னுடைய எண்ணத்தினாலேயே அப்படி அந்த சிந்தனையே வந்து ஏதோ இப்ப எல்லாம் இதெல்லாம் போறாங்க சைக்காலஜிஸ்ட், நெகட்டிவ் தாட்னு வராங்க. இப்ப யோகாவுக்கு வரும்போதே சொல்றாங்க, எனக்கு வந்து நெகட்டிவ் தாட்டே வருது அப்படிங்கிறாங்க. அதனாலப்பா நெகட்டிவ் தாட், அதுதான் அப்படிங்கிறது. மனசால துன்பப்படுறது, அப்புறம் இந்த மாதிரி எண்ணத்தால நெகட்டிவ் தாட், இங்கிலீஷ்ல சொன்னாதான் அதெல்லாம் புரியுது. அப்புறம் உடலால நம்ம யாராருக்கு எப்படி பண்ணுமோ அது நமக்கு திரும்பி வரும். அதெல்லாம் திருக்குறள்ல தான் எல்லாருக்கும் தெரியும். என்ன செய்த அப்புறம் முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே வரும், அதெல்லாம் தெரியும். நல்லதே எல்லாருக்கும் செஞ்சா அப்புறம் எதுக்கு நீ அல்லல் பட போற அப்படின்னு ஒரு ஊழியல்ல ஒரே ஒரு குரல் தான் வைக்கிற, 10 குரல் தான் வைக்கிறாரு. ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரம் தான், அதுல ஒரே ஒரு குரல் இருக்கு பாருங்க. நன்றாங்கால் நல்லவா காண்பர், நீ நல்லதே செஞ்சு நான் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன், நீ எதுக்கு அல்லல் பட போற. சரி, அடுத்தது என்ன சொல்றாரு? செல்வங்கிறது சிலர் வளர் வாழ்வெனும் புல்லறிவாளரை போற்றி புலராமல். அவங்க கிட்ட காரியாகணுங்கிறதுக்காக, பணம் வேணுங்கிறதுக்காக போய் அவங்கள போற்றி புகழ்ந்து அப்படி அவங்க கிட்ட வந்து பணம் வாங்குறோம்.
பலரிடம் போய் அப்படி அவங்கள போற்றி அவங்ககிட்ட போய் பணம் வாங்கி, இது புலவர்களை சேர்க்க கூடாது இந்த இடத்துல. இல்ல, அவங்க எல்லாம் அவங்க அவங்க அரசனை பாடுறது போற்றி மட்டும் பாட மாட்டாங்க. நல்லா சங்க இலக்கிய பாடல் பாடுறவங்க இதெல்லாம் தெரியும். அந்த புறநானூறு அதெல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர்களை அவங்க தவற சுட்டியும் பேசுவாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம், இலக்கியத்துக்குள்ள எல்லாம் இருக்கு. அதுல அந்த பதிற்று பத்தெல்லாம் சேர மன்னர்களுடைய பத்தி பாடுறதுதான் முழுக்க. அதுல நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதுதான் மாதிரி எல்லாம் உண்டு. பரிபாடல், பதிற்று பத்து, இந்த புறப்பாடல்கள் அதெல்லாம் அந்த அரசனை புலவர்கள் எல்லாம் இப்படி எல்லாம் நீ தவறு செய்யற அப்படின்னு தைரியமா எடுத்து சொல்லுவாங்க. இல்ல மந்திரியோட எடுத்து சொல்ல முடியாது, ஆனா புலவர்கள் எடுத்து சொல்லுவாங்க. அதையும் இதையும் ஒன்னும் பண்ணிடக்கூடாது. சிலவர வாழ்வெனும் புல்லறிவாளரை போற்றி புலராமல் இல்லங்கிறது இறைவனை ஏத்து நின். பணத்துக்காக போய் ஒருத்தனை போய் புகழ்ந்துகிட்டு பேசிக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காத. ஏதோ ஒரு காரியத்துக்காக போய் ஒருத்தர் காரியம் அப்புறம் அங்க போயிருவாங்க. நம்ம பார்ப்போம், இதெல்லாம் சமுதாயத்துல பார்ப்போம். இல்லங்கிறது இறைவனை ஏத்து நின். இல்லங்கிறது இறைவனை ஏத்து என்ன இல்லம் வீடு வேறுகிறது இறைவனை ஏத்துவன் வில்லில் இலக்கைது விற்குறியாமே. வில்லில இருந்து அம்ப விட்டு அது எங்க எப்படி நம்ம எந்த குறி வச்சு பார்த்தோம்னா கரெக்டா அதுக்கு போகுமோ அதே மாதிரி சீவனும் அவனை இறைவனை ஏத்துவன். இறைவனை ஏத்தனா நம்ம நல்வழிப்படுத்துவான். நமக்கு நல்ல வழி எது தீய வழி எதுன்னு கூட நமக்கு அந்த அஞ்ஞானத்துல இருக்கும். ஆணவம் இருக்கு, ஆணவம் கண்ணை மறைக்குது, மாயை வேற மறைக்குது. மாயை பத்தாதுக்கு மாயை வேற மறைக்குது, எல்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் இறைவனை சார்ந்திருந்தா அதெல்லாம் நம்மளே சரியான நல்வழிப்படுத்தி அறவழியில கூட்டிட்டு போய் தனக்கு தாங்கிட்ட வர்ற வழிய அழகா காட்டி கூட்டிட்டு போவார். இந்த வழியில வான்னு சொல்லிட்டுலாம் போக மாட்டார், கூடவே இருந்து நமக்கு வழிகாட்டி அழைச்சிட்டு போவான். தான் இருக்கிற இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போவான். வில்லி இலக்கைத விற்குறியாமே. வில்லுல இருந்து புறப்படும் அம்பு நம்ம எந்த அந்த குறி வச்சிருந்தா அந்த ஏல போய் படுமோ அதே மாதிரி நீ இறைவனை குறி வைத்து நீ அவனை இறைவனை அடையறதுக்கு நீ அவனை பாடினா அவன் உன்னை தன்னை அடையிறது வழியே எப்படி காட்டுவான், அற வழியே காட்டுவான், நல்வழிப்படுத்துவான். நம்ம எப்படி வரணுங்கிறத கூடவே இருந்து நம்மளை அழைத்து கொண்டு போவான். நம்ம வினைகளை நீக்குவான், வினைய சேர விடாம பாத்துக்குவான். இதெல்லாம் பண்ணுவாரு. அதுக்காக தான் நம்ம இறைவனை சார்ந்துரு இறைவனை சார்ந்துரு அப்படின்லாம் சொல்றது இல்லையா. கனிந்தவர் ஈசன் கடலடி காண்பார். இதெல்லாம் தெரிந்தவர்கள். அன்பு இருக்கணும், இறைவன் மேல காதல் இருக்கணும். அப்படி இறைவன் ஈசனுடைய கடலடி காண்பார். அதென்ன கடலடி, திருவடி போய் கடலடி வந்துருச்சு. நாதம் கேட்கும். அந்த நாதம் இருக்கே, அந்த நாதம் கேட்கும். காதல எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நாதம் தான் இறைவனுடைய திருவடி. அந்த நாதத்தை குடிச்சுக்கிட்டு அப்படியே நாதம் அந்த அதீதத்துக்குள்ள போறது. அப்புறம் சாந்தி அதீதம் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி துணிந்தவர் ஈசன் துறக்கமது ஆழ்வார். அவங்க இறைவனுடைய துணிந்தவர். பற்ற துறக்க துணிவு வேணும், எல்லாத்தையும் விடுறதுக்கு ஒரு துணிவு வேணும். துறக்கமது ஆழ்வார். அங்கே சிவலோகத்துக்கே போயிடலாம். மலிந்தவர் மாலும் துணையும் ஒன்றின்றி இழிவான மலிந்தவர் இழிவான செயல்களை செய்பவர்கள்லாம் ரொம்ப கீழ் மக்கள். அவங்களான துணையும் ஒன்றின்றி, அவங்களுக்கு துணையும் இல்லாம வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லாம நெளிந்து துன்பத்துல உழன்று சினத்தினுள் வீழ்ந்து ஒளிந்தாரு. யாருடைய சினம்? இறைவனோட சினம் இல்ல, அந்த யமனுக்கு சினம் வருமா.
எத்தனை தடவை தான் உன் உடம்ப வந்து நான் கூட்டிட்டு போறது? இந்த உடம்புக்குள்ளதான் அவர் இருக்காருல்ல, அவரை புடிச்சுக்கிட்டு நீ போக மாட்டியா? அவர் புடிச்சுக்கிட்டு நீ போக மாட்டியா? எனக்கு ஏன் சும்மா வேலை வச்சுக்கிட்டே இருக்கிற? 60 வருஷம் 70 வருஷத்துக்குள்ள அப்புறம் சாகிறது பிறக்கிறது, மறுபடியும் சாகிறது பிறக்கிறது. அவனுக்கே கோவம் வரும். சும்மா அங்கேயே பொழப்பா போச்சு. ஒழுங்கா அவரு தான் உள்ள இருக்காரு, அவரை பார்த்துக்கிட்டு நீ போய் அடைய மாட்டியான்னு அதான் சினத்தினுள் வீழ்ந்து ஒளிந்தாரு. யமனுடைய கோபத்துக்கு ஆளாகி போனார். இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகிறதா, யமனோட சினத்துக்கு பாத்திரமாகிறதா? அந்த கேள்வியோட முடிச்சிட்டாரு. சிவ சிவா.